உங்களுக்கு தெரியாத ஒரு தகவல் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நிறைய சுவாரஸ்யமான தகவல். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்தியாவிலேயே அதிகப்படியான நெய் எந்த கோவில்கள் அதிகமா புழங்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டோம்னா, முதலிடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆந்திரால இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையா சாமி கோவில்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, தினசரி அதிக அளவிலான நெய் அப்படிங்கிறது புழங்குது. ஓகேங்களா? லட்டு பிடிக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, பிரசாதம் செய்றதுக்கா இருந்தாலும் சரி, விளக்கு எரிய விடுறதுக்கு இந்த மாரி அதிகப்படியான நெய் அப்படிங்கிறது புழங்கப்படக்கூடிய இந்தியாவின் ஒரே இடம், ஃபர்ஸ்ட் இடம் திருப்பதி தான். 2வது இடம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பழனிமலை முருகன் கோயிலு. இந்த பழனிமலை முருகன் கோயில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில இருக்குது. இங்க வந்து பார்த்தோம்னா, மெயினா அவங்க நெய் புழங்குறதுக்கான மெயின் ரீசன் அங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பிரசாதமான பஞ்சாமிர்தம். அதில மிக்ஸ் பண்றதுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெய் அதிகப்படியான அளவு புழங்குறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு 2வது இடம் அப்படிங்கிறது இந்திய அளவுல அந்த கோவிலுக்கு கிடைச்சிருக்குது. 3வது இடம் நம்ம ஐயப்பசாமி கோயிலு. அந்த ஐயப்பசாமி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிச்சதுக்கு மெயின் காரணம் அரவண பாயாசம். அங்க தயாரிக்கக்கூடிய ஃபுட்டு, கோவில் யூசேஜ் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காரணங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பசாமி கோயில் 3வது இடம் பிடிச்சிருக்குது. இன்னொன்னு சீசன் இல்லாம வருஷம் பூரா ஐயப்பன் கோயில் தொறந்து இருந்துச்சு அப்படின்னா, அந்த கோவில் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? சீசனுக்கு மட்டும் தொறக்கறதுனாலயோ என்னமோ தெரியல, நெய் யூஸ் பண்ற அளவு அந்த குறிப்பிட்ட இடைவெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 3வது இடம் வந்திருக்குது. ஓகேங்களா? அந்த ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே 3வது இடம் பிடிச்சிருது. வாங்க பழனிமலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பழனிமலை அப்படிங்கிறது நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஒரு புராண கதையாவே சொல்றாங்க. அப்பா, அம்மாகிட்ட சண்டை போட்டுட்டு, எனக்குன்னு தனி நாடு வேணும், தனி உலகம் வேணும்னு சொல்லி கோவிச்சுட்டு அந்த முருகர் தான் வந்து பார்த்தோம்னா, பழனிமலை குன்றுல ஏறி நின்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று கதை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம வூட்ல. முருகன் சண்டை போட்டு போயிட்டாரு. ஞானப்பழத்துக்கோசரம் சண்டை போட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டுருக்கிறோம். அதே மாரி அவரு வந்ததா நம்பப்படுகிறது அந்த மலைக்கு. இன்னொன்னு அந்த மலை மேல இருக்கக்கூடிய சிலை அப்படிங்கிறது, போகர் அப்படின்னு சொல்லக்கூடிய 18 சித்தர்கள்ல ஒரு முதன்மையான சித்தர்கள்ல ஒருத்தர் தான் போகர். அவரால உருவாக்கப்பட்ட நவபாசான சிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முருகன் சிலை. நவ அப்படிங்கிறது 9, பாசானம் அப்படிங்கிறது விஷத்தன்மை கொண்ட ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்த மாரி அது வந்து ஒரு பாசானம். நவ பாசானங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு முருகன் சிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா, பழனி மலையில இருக்குது. போகர் சித்தர் உருவாக்கி இருக்கிறாரு. அந்த சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தீராத நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்களால நம்பப்படுகிறது. அந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ப இப்படி பெரிய மீச விட்டிருந்தா பொன்மாணிக்கவேல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அவர் ஒரு சிறந்த அதிகாரி, காவல்துறை அதிகாரி. அவரு என்ன பண்ணாரு, சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஐஜியா பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. மாவட்ட அளவுலயும் எடுத்துக்கிட்டாரு, மாநில அளவுலயும் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய விஷயங்கள கண்டுபிடிச்சாரு. எவ்வளவோ விஷயத்த தோண்டி தோண்டி கண்டுபிடிச்சாரு. ஆனாலும் அவர் கண்டுபிடிக்க அரசியல் அழுத்தத்தின் காரணமாகவும், பெரும்பாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவரால ஃப்ரீடமா செயல்பட முடியல. எங்கேயோ ஏதோ இடத்துல சுத்தி போணுச்சு அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தர் வந்து குறுக்கால வந்து ஏதோ ஒரு இடைமறிக்கிறது, தடுக்கிறது இதெல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல பொன்மணிக்கவேல் அவர தவிர வேற யார் போட்டிருந்தாலுமே, அந்த இடத்துல வந்து அது சிறப்பா செயல்பட்டிருக்க முடியாது. உண்மையாலுமே வந்து ஒரு சிறந்த ஒரு நேர்மையான அதிகாரி தான் பொன்மணிக்கவேல் ஐயா. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. வாங்க. இப்ப ஏன் நான் பொன்மணிக்கவேல் ஐயாவ பத்தி பேசுறேன்னா, பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, பழனி மலையில இருக்கக்கூடிய நவபாசான முருகன் சிலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உலோகம் அப்படிங்கிறது இறுகி இருக்கும். ஒரு கல் அப்படிங்கிறது உருகி இருக்கும். இது பாசானங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சிலை அப்படிங்கிறதுனால, இப்ப எப்படி நம்ம சொரண்டுனோம்னா எப்படி லைட்டா கொஞ்சோண்டு வரும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மெழுகு தெரியும். ஓகே. மெழுகு எப்படி நம்ம இப்படி நகர்த்திச்சு இப்படி சொரண்டுனோம்னா கையில கொஞ்சோண்டு மெழுகு வரும். அதே மாரி நவபாசன முருக சிலையும் நம்ம இப்படி லைட்டா இப்படி சொரண்டுனோம் அப்படின்னா, நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா, பாசானம் அப்படிங்கிறது நம்ம கையில ஒட்டி வரும். இந்த பாசானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தீராத நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அதிசய ஒரு சக்தி இருக்க தன்மை இருக்குது. இத வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய நபர்கள், பூசாரிகள், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க உதவியோட கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி வர ஆளுங்களுக்கெல்லாம் காசுக்கு வித்துட்டாங்க. முருகன் சிலையில வந்து பார்த்தீங்கன்னா, முதுகு பக்கம் நெறைய சுரண்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நெறைய சர்ச்சைகள்லாம் உருவானுச்சு. அந்த டைம்ல வந்து பொன்மாணிக்கவேல் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாரு, ரிசர்ச் பண்ணி பார்க்குறாரு. அவர் வந்து ஆய்வு செஞ்சு பார்க்குறாரு. ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு, "இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல" அப்படின்னு சொல்லி அறிக்கை குடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இல்ல, வேற சிலையவே வேற சிலை மாத்தி வச்சுட்டாங்க. அப்படின்லாம் கூட நெறைய முரண்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவில்ல தினசரி எப்படி பார்த்தாலும் 5000 பேருக்கு மேல வந்து தரிசனம் பண்றாங்க. சாதாரணமா. இதுவே ஒரு பண்டிகை நாளு, ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வந்துருச்சு அந்த நாள்ல, ஒரு சஷ்டி நாள் வந்துருச்சு, ஒரு வார கடைசி, ஒரு லீவ் ஹாலிடேஸ் வந்துருச்சு அப்படின்னா,
அளவு கடந்த கூட்டம் வருது. எண்ணிலடங்கா கூட்டம் வருது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மெயின் சோர்ஸ் பிசினஸ் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த உள்ளூர் மக்களுக்கு வெளியூர்லேருந்து அங்கே வேலை தேடி வரவங்களுக்கு மெயின் பிஸ்னஸ்ஸு பொம்மை கடை. பொம்மை கடை, அப்புறமேட்டு குட்டி குட்டி பொருள் விற்கிற கடை, இந்த மாதிரி பஞ்சலோக உலோகம் விற்கிற கடை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா அங்கே வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் ஆகுது. குழந்தைங்களுக்கு பொம்மை வாங்கணும் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, பழனியில் போய் வாங்கலாம். பழனியில் பொம்மை நிறையா இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும், விதவிதமாக இருக்கும், இப்படி சொல்லி தான் சொல்லுவாங்களே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஐயப்பன் கோயில் சீசனுக்கெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க. நான் கூட போயிட்டு வந்தேன் தான். நேற்று நைட்டு பழனிக்கு போயிட்டு வந்தேன். இப்போ வந்து கோயிலுக்கு போகிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயப்பன் கோயில், குற்றாலம், குருவாயூரப்பன் கோயில், சோட்டானிக்கர பகவதி அம்மன் கோயில், அப்படியே கேரளாலாம் சுற்றி விட்டு, குற்றாலம் அப்படியே அந்த சைட்லாம் சுற்றி விட்டு, அவங்க ஈசா கோயம்புத்தூர்லாம் சுற்றி விட்டு வரும்போது பழனி, அவங்க 2 நாள் டூர் போனாலும் சரி, 5 நாள் டூர் போனாலும் சரி, 7 நாள் டூர் போனாலும் சரி, பொம்மை எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. ஃபைனல் டச்சு, ஃபினிஷிங் டச்சு பழனியில் வந்து தான் குழந்தைங்களுக்கு பொம்மை வாங்குறது, அதே மாதிரி வளையல் மணி வாங்குறது, இதெல்லாம் இங்கே வந்து தான் வாங்குவாங்க. வேறு எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா இதுதான். இங்கே தான் வந்து அவங்க வாங்கணும்னு சொல்லி அந்த ஒரு மனசுக்கு குழந்தையிலேருந்தே அதை வாங்கி வாங்கி பழக்கமாகி போச்சு. வாங்க கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த சாமியோட சிலையில் இருக்கக்கூடியதெல்லாம் சுரண்டி விற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்கேம் நடந்துச்சுன்னா நம்பப்பட்டுச்சு. அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நான் நேற்று நைட்டு கோயிலுக்கு போகும்போது விசாரித்தேன் அந்த குருக்கள்கிட்ட. இந்த மாதிரி சாமி மேலே ராக்கால சந்தனம்னு சொல்லி சந்தனம் வைப்பாங்க இல்லைங்களா, அது அடுத்த நாள் காலையில் கொடுப்பீங்கள அப்படின்னு சொல்லி கேட்டேன். கொடுப்போம், காலையில் 6 மணிக்கெலாம் கோயில்கிட்ட வரணும், வந்தீங்கன்னா கேட்டிங்கன்னா கொடுப்போம் நாங்கள். அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். சின்னதாக ஒரு அவரைக்கொட்டை அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு இருக்கும், மொச்சக்கொட்டை அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. மொச்சக்கொட்டை, அவரைக்கொட்டை, இந்த மாதிரிலாம். கடலக்கொட்டை, கடலக்கொட்டைங்கிறது நடக்கல சரிங்களா. கடலக்கொட்டை பெருசாக இருக்கும், ஒரு குட்டி சைஸ் இது. இப்படி கூட சொல்லலாம். மிளகு அப்படிங்கிறது எல்லா ஊர்லேயும் ஒரே லாங்குவேஜ் தான், ஒரே பேர் தான். மிளகுல ஒரு 4 மிளகு சேர்ந்தால் எவ்வளோ பெருசு வரும், அந்த பெருசு தான் இருக்கும் அந்த சந்தனம். அதோட விலை அப்படிங்கிறது 500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொடுப்போம், யார் வேணாலும் வாங்கிக்கலாம். 500 ரூபாய்க்கு மேலே கோவிலுக்கிட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வரீங்கள்ல, வெளியில் வரும்போது சைடில் எங்கள் ஆளுங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கேட்டேன், நானே தான் கேட்டேன். நான் கேட்டது இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அவைலபிள் இருக்குது. இது ஸ்கேமான்னு சொல்லி கேட்டால் இருக்கப்பட்டவங்களுக்கு இது ஒன்றும் ஸ்கேம் கிடையாது. ஒரு நாளைக்கு 2000 3000 சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த 500 ரூபாய்க்கு மேலே இந்த சந்தனம் கொடுத்து வாங்குறதுங்கிறது ஸ்கேம் கிடையாது. ஒரு வாரத்துக்கே 2000, எப்படி ஒரு வாரத்துக்கே 2000 3000 சம்பாதிக்கக்கூடிய ஏழை நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இது ஸ்கேம். என்ன ஸ்கேம், இருக்கப்பட்டவங்க சேர்த்தி கொடுத்து கூட வாங்கிட்டு போவாங்க, இல்லாதப்பட்டவங்க கொஞ்சம் கம்மியாக கூட எதிர்பார்ப்பாங்க. ஆளுங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி இதுன்னலாம். இவங்க வந்து நீ கொடுத்தீங்கன்னா 500 1000 ரூபாய்க்கு மேலே தான் கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் கொடுப்போம். இல்லை நீ மேற்கொண்டு நீ இவ்வளோதான்னு சொல்லி கேட்டேன்னா யாருக்குமே, நீ கேட்டேன்னா உன்கிட்ட இல்லை தீர்ந்து போச்சுன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை அவர் பதிவு பண்ணார். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்குது. இப்போ வந்து அந்த சாமி சிலை அப்படிங்கிறது 2.5 3 அடி உயரம் இருக்கும். அந்த சிலை பூரா அப்ளை பண்ணுவாங்க. அதை வந்து எடுத்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே வரும். இது வந்து விஷயம் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேர் ரெகுலராகவே வந்து அந்த சந்தனம் எதுவுமே வந்து மிச்சம் இல்லாமல் எல்லாருமே வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போகிறவங்க எல்லாருமே வந்து இது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் செலவுக்கு போகுமா இல்லை என்னமோ தெரியாது. எல்லாருமே 500 500 500 1000 இப்படி கொடுத்து வாங்கிட்டு போனாங்கன்னா அதிலே ஒரு 1,00,000 ரூபா வந்துடும் மாட்டிருக்கு. முருகனுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா பரவாயில்ல, அன்னதான திட்டத்துக்கு போய் சேர்ந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயத்துக்கு போய் சேர்ந்துச்சுன்னா பரவாயில்ல. அங்கே இருக்கிறவங்களே ஒரு பாக்கெட் மணி ஆட்டம் ஒரு செலவுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ஸ்கேமு. அது வந்து அந்த பழனி மலையில் வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் பெரும்பாலான மக்களால் நம்பக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிக்கிட்டோம்னா, செவ்வாய் பகவான் அவருடைய ஆதிக்கம் நிறைந்த பகுதி தான் வந்து பார்த்தோம்னா நம்மளோட பழனி மலைன்னு சொல்லி பெரும்பாலான மக்களால் நம்பப்படுகிறது. குரு பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது, குரு பகவானுடைய அருள் அப்படிங்கிறது திருச்செந்தூரில் இருக்குதுன்னு பெரும்பாலான மக்களால் நம்பப்படுகிறது. அதனால தான் வந்து பார்த்தோம்னா சொந்தமாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க, நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்கலாம் வந்து பழனிக்கு போயிட்டு வாங்க, தொழில் நல்லபடியாக நடக்கணுங்கிறவங்களாம் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு ஜோசிக்காரங்க சொல்லுவாங்க. இப்போ வந்து திருச்செந்தூரில் பொம்மை வைக்கிறதுலாம் எப்படி என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம குழந்தையிலேருந்து பழனிக்கு தான் போயிட்டு வந்துருக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூருக்கு போயிட்டு ஃபேமஸே வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு 5 6 வருஷமாக தான் திருச்செந்தூர் 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 திருச்செந்தூர்னு சொல்லி டிவியில் ஃபோன்லலாம் வந்துக்கிட்டே இருக்குது.
நான் குழந்தையிலேருந்து பழனி பழனின்னு தான் நாங்கலாம் டிவிலலாம் பார்த்துருக்குறோம். பழனிக்கு தான் நம்ம சேலம், ஈரோட்ல இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான பேர் நடைபாதையா நடந்து போவாங்க. நம்ம ஊர்ல ஃபேமஸ்ஸு. பொங்கல்னாலே நடைபாதை பழனிக்கு போவாங்க. நம்ம சேலம் எடப்பாடி தான் வந்து பார்த்தோம்னா, நடைபாதையிலே வந்து ரொம்ப பெருசு. பெரிய குரூப்னா அது அவிங்க தான். எடப்பாடி குரூப் தான். எடப்பாடினா நீங்க ஏடிஎம்கே பழனிசாமி ஐயா முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர நெனச்சுக்காதீங்க. எடப்பாடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் பழனிக்கு நடந்து போவாங்க. தைப்பூசத்து அன்னைக்கு வந்து அந்த ஊர்க்காரவங்களுக்கு தான் முதல் மரியாதை அப்படிங்கிறது குடுக்கப்படுகிறது. உண்மையாலுமே அந்த பல நூற்றாண்டுகளாகவே இந்த மரியாதை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. அந்த எடப்பாடிக்காரங்களுக்கு. உண்மையாலுமே ஒரு பெருமை தான். நம்ம சேலத்துக்காரங்களுக்கு திண்டுக்கல்ல ஒரு மதிப்பு இருக்குது. அதுவும் தைப்பூசம் மாரி ஒரு திருவிழா நாள்ல மதிப்பு இருக்குதுன்னா, அது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? திருச்செந்தூர் திருச்செந்தூருங்கிறேன் பாருங்க. பழனிமலை முருகன் கோயிலு. பழனிமலை முருகன் கோயிலு ஃபேமஸா இருக்கிறதுக்கு இன்னொரு மெயின் காரணம், அங்க வரவங்களுக்கெல்லாம் கேட்டது கிடைக்குது. கேட்டது கிடைக்குது. அங்க இருக்கக்கூடிய டேஸ்ட்டான பஞ்சாமிர்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புடிச்சிருக்குது. பஞ்சாமிர்தம் ஃபுட்டு. இப்ப நம்ம ஒரு ஒரு விஷயம் செய்றோம். அது கூட ஒரு உணவு பதார்த்தத்த சேர்க்கும் பொழுது, அது மைண்ட்ல பதிஞ்சிருது. மெமரியில ரிஜிஸ்டர் ஆயிருது. இப்ப நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா, ஓகே. இப்ப ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து நம்மகிட்ட வந்து, "நான் வந்து பாளையத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். சமயபுரம் போயிட்டு வந்தேன்னா" நம்ம என்ன சொல்லுவோம்? "ஓகே. ஆ சரி சந்தோஷம்பா" அப்படிம்போம். "நல்லா இருங்க" அப்படிம்போம். இதுவே நம்மகிட்ட யாராச்சும் ஒருத்தர் பழனிக்கு போயிட்டு வந்தான்னா என்ன சொல்லுவோம்? "டேய்" இப்ப என் ஃப்ரெண்டு செல்வம் இருக்கிறாரு. பழனிக்கு போயிட்டேங்கிறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? "டேய் செல்வா, எங்கடா பஞ்சாமிர்தம்? எனக்கு எங்கடா?" அப்படின்னு சொல்லி கேட்போமா? கேட்க மாட்டோமா? நான் கேட்பேன். அதே மாரி ஒரு செயல் கூட ஒரு உணவு பதார்த்தம் இணையும் பொழுது, அது வந்து மைண்ட்ல நல்லா ரிஜிஸ்டர் ஆயிரும். உங்களுக்கு காமெடியா இருக்கலாம். என்னடா சபரி இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க. டிவில விளம்பரம் எப்படி பண்றாங்க? ஸ்வீட் எடு, கொண்டாடு, டெய்ரி மில்க் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? ஒரு செயல செய்யும் பொழுது, கூட ஒரு இனிப்பு பதார்த்தத்த சேர்த்திக்கும் பொழுது, அது மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிரும் மைண்ட்ல. ஸ்வீட்டடு, கொண்டாடு அப்படின்னா என்ன அர்த்தம்? கொண்டாட்டமா இருக்கிறேன்னா ஸ்வீட்டடுன்னு அர்த்தம். அதத்தான் விளம்பரத்துல நம்மளுக்கு திணிக்கிறாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு இனிப்பு, ஒரு நல்ல விஷயம் பண்றதுங்கிறது ஆல்ரெடி நம்ப வருஷக்கணக்கா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நீ ஜெயிச்சிட்ட, நீ போட்டியில ஜெயிச்சிட்ட அப்படின்னா, நண்பா நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க வந்து இப்ப வந்து ஒரு மாரத்தான் ரேஸ் இருக்குது. மாரத்தான் ரேஸ் இருக்குது. மாரத்தான்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டீங்க. ஓகேங்களா? உங்க நண்பர்ட்ட ஒருத்தர்ட்ட சொல்றீங்க. "நான் மாரத்தான்ல ஜெயிச்சிட்டேன்டா" அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்லுவாங்க? "ஏய் சூப்பர்ரா! வாழ்த்துக்கள்றா! நல்லா இருடாம்பாங்க." அதே நண்பர்ட்ட, "டேய் மச்சான் நான் பழனிக்கு போயிட்டு வந்தேன்னா" என்ன சொல்லுவாங்க? "எங்கடா எனக்கு எங்கடா ஸ்வீட்டும்பாங்க." ஸோ அந்த முட்டாய விட அதிகமா அந்த முட்டாய் விளம்பரத்துல வந்து ஜஸ்ட் ஒரு விளம்பரம் தான். ஆனா, இயற்கையாவே நம்மளுக்கு மைண்ட்ல சின்ன வயசுலேருந்து பார்த்து பதிஞ்சது அப்படிங்கிறது இந்த விஷயம் தான்.